யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறாறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறாறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தான் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை உண்மையை சொல்லி நன்மை செய்தால் முழுகும் உன்னிடம் மயங்கும் விலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள்
இந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் எல்லை மனம் ஆண்டவன் வாழும் எல்லை மனம் ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் அதுக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்புறம் மாமா மாமாவுக்கு அம்மட்டு படுத்து கிடக்குறாங்க அம்மட்டு படுத்து கிடக்குறாங்களே எப்படா நான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு படுத்துருக்காங்கன்னா அப்ப என்ன இருக்குது இப்ப மாம்பழம் சொன்னேன் ஆமா கேட்டேன் நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் பழத்து கிடக்குன்ற படுத்து கிடக்குன்னு சொல்ல மாமா எல்லா பேரும் படுத்து கிடக்குறாங்க நான் வந்தும் படுத்து கிடக்குறாங்கன்னா இப்ப என்ன இருக்கு நீ படுத்து கிடக்குறான்னு சொன்னது எங்களுக்கு படுத்து கிடக்கு பூரா கெட்டு போயிருமான்னு கேட்கும் கேட்கும் உங்களுக்கு கேட்காது இல்லம்மா சொல்லுங்க மாமா என்ன பொத்திக்கிட்டு வந்துருக்காங்க என்னம்மா குளிருது மாமா ஊட்டியில இருக்கா குளிருது உனக்கு நாங்க எல்லாம் வைக்கல இதெல்லாம் அவிஞ்சு கிடக்க குளிருதான் கட்டி பிடிக்கிறதா அக்கான்றீங்க கட்டி பிடிக்கிறேன்றீங்க அப்படியா நீங்க தானே என்ன சரி மாமா என் புருஷனை பாத்தீங்களா புருஷன் எப்படி இருப்பாரு என் புருஷனை பாத்தீங்களான்னு எப்படி இருப்பாரு புருஷன் என் புருஷனா எல்லாமே பெருசு மாமா இவன் சொன்ன மாதிரி அப்படி இருப்பாளா வங்காளக்கடலே இந்த மாதிரி அப்படி இருப்பாளா இந்த மாதிரி கேட்டான் எல்லாமே பெருசு என்ன பெருசு மீச மாமா வேற ஒண்ணும் இல்லையா ஏன் கண்ணை மூடுற கண்ணை தோற பாத்தீங்களான்னு கேட்கிறேன் பாத்தீங்களா பாக்கலையா வந்தானாக்கும் உன் பொண்டாட்டி இங்க வந்துட்டு போச்சுன்னு சொல்லவே கூடாது என்கிட்ட வந்துட்டு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சொல்லவே கூடாது 4 பேருமே சொல்லக்கூடாது நீங்க கொடுத்த நான் 100 ரூபாய் எப்ப கொடுத்தீங்க கொஞ்சம் தூக்க வச்சா இருக்கான்னு பாக்குறீங்களா அதான் தெளிவா இருப்பேன் நான் ஒண்ணு செய் சொல்லுங்க கொடுத்துட்டு போ அப்படியா உங்களுக்கு இல்லாததா மாமா அந்த படம் எது கேட்டாலும் கொடுக்கணும் எது கேட்டாலும் கொடுத்துருவேன் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எது கேட்டாலும் கொடுத்துருவேன் மாமா சரி எதுவுமே வச்சுக்கிட்டு இல்லேண்ட மாட்டேன் நான் பிடிக்கவே பிடிக்காது சரி ஆமா வந்தானாக்க அந்த குடியார பையன் உன் பொண்டாட்டிங்க வந்துட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க சரிங்களா சொன்னா மசிக்காரு ஆமா குழந்தை குட்டி இருக்கா இல்லையா குழந்தை குட்டியெல்லாம் இல்ல சண்டாக்கம் எந்த வகுத்துலயா தெய்வமே அதே இது சொல்லுதா குழந்தை இருக்கா இல்லையா குழந்தை இல்ல நாங்களும் தவமா தவம் இருந்து சொல்ற மாதிரி என்ன சொல்ற குழந்தை சொல்றியா எனக்கு ஒரு வாய்ப்பு என்னை குழந்தைய தத்தெடுத்துக்கிற அப்படியா சரி மாமா சரி தத்தம் எடுத்துடலாம் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் மாமா குழந்தை தத்தம் எடுத்துக்கலாம் பாலுக்கு இங்க போங்க பசு போட போட்டோம்னா வயிற்றால போயிரு சொல்லி சிரிக்காத கேட்டது பதில் சொல்லு அப்புறம் கிடைக்கிறீங்களா இருக்கிறத இதே இருக்கு அதையும் கிடைக்கிறேன்றீங்க என்னங்க அம்புட தூங்கிட்டு இருக்குது என்னை எந்திரிச்சு பார்க்காம சரி எங்கடா எந்திரிக்கிற அத்தாச்சி வந்திருக்கேன் அசந்து போய் இப்ப பாரு அசந்து போய் படகு காலையில படம் எந்திரிச்சுவாங்க என்ன சொல்ல தெரியுமா டான்ஸ் கிடப்பிலே பார்க்காமலே தூங்கிட்டோமே
யூடியூப் போடுறதுல அதை பார்ப்பானுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். பக்தர் ரேவதி பிரியாக்கா வந்தாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்ப்பானுங்க. அப்புறம் நாங்களும் சொல்லுமா. போகாத இடம் இல்லை. எங்க போனீங்க? குழந்தைக்கு அடிதான். சரி.